அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜெயிலர் பட விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சின்ன குட்டி கதை சொன்னார். ஸோ அந்த கதையை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அவர் என்ன சொன்னார்னா, ஆரம்ப காலத்தில் அவரோட நண்பர் ராஜா பகதூர் ஒரு அமெச்சூர் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. அவர் கூட இவர் போயிட்டு உட்காந்து அந்த ரிஹர்சலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அப்போ ஒரு நாள் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அதுக்கு ஆள் இல்லைன்ட்டு இவரை கூப்பிட்டாங்க. இவரை ஆள் கொஞ்சம் அப்போ பருமனாக இருந்ததுனால அந்த கேரக்டர் பண்ண ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அவர் ஃப்ரெண்டுக்கு ஆச்சரியம் என்னன்னா, இவனை டயலாக்ஸ் எல்லாம் தெரியணுமே அப்படின்னு. அப்போது கேட்டப்போ, நான் தான் டெய்லி இங்கே உட்காந்துட்டு இருக்கேனே, எனக்கு எல்லா டயலாக்கும் தெரியும் அப்படின்ட்டு அந்த கேரக்டருக்காக அவர் ரிஹர்சல் பண்ண ஆரம்பிச்சார். இதுல இடையில என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் ஒரு முக்கியமான துரியோதனன் கேரக்டர் பண்றதுக்கு உடம்பு முடியல, அவரால் இனிமே வர முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ இவர் அப்ரோச் பண்ணாங்க, ஏன்னா டெய்லி இவர் இருக்காரு, இவருக்கு எல்லா டயலாக்கும் தெரியும் அப்படின்ட்டு. அப்ப கூட இருந்த ராஜா பகதூர் அவர் எச்சரிச்சாரு, அது ரொம்ப பெரிய விஷயம், இதுல டயலாக்ஸ் பாடல்கள்லாம் இருக்கு, உன்னால பண்ண முடியாதுன்ட்டு. சூப்பர் ஸ்டாரும் கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை பாடல்கள்லாம் அதிகம் தான், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சார்னு ஒத்துக்கிட்டு இவரை ரிஹர்சல் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த டிராமாக்கு நாள் ரிஹர்சல்ல இவர் ஒரு சஜஷன் கொடுத்துருக்காரு. ஸோ நான் என்னோட கையில அந்த கதாயத்தை இன்னொரு கைக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கி போட்டு பிடிச்சி நான் என் டயலாக சொல்றேன் அப்படின்னு. அப்போ ராஜா பகதூர் சொல்லியிருக்காரு, இல்லை அதெல்லாம் பண்ணாத, நீ அந்த கதாயத்தை விட்டுட்டேன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் எல்லாரும் சிரிச்சிருவாங்க அப்படின்னு. இவர் சரி நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையிலேயே ட்ராமா பண்றப்போ அவர் என்ன நினைச்சாரோ அதை பண்ணி முடிச்சிட்டாரு. அது அங்கே இருந்த அத்தனை ஆடியன்ஸும் அவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டரை. ஸோ அதுக்கப்புறம் தான் ராஜா பகதூர் அவருடைய நடிப்பை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் சொன்ன அந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கூட இருக்கவங்க எப்பயுமே நம்மளோட வளரணும்னு நினைப்பாங்க, ஆனா நம்மளை விட பெட்டரா வளரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதனால ஆபீஸ்லயோ அல்லது குடும்பத்திலேயோ குடும்ப நண்பர்களோடையோ இதை சரியா புரிஞ்சு நடந்துக்குங்க. நன்றி.